கண்கள் கலங்கி உலகம் முழுவதும் இருள் கவ்வியதாய் உணர்ந்த அந்த கணத்தில் உனக்கொரு மாபெரும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அந்த அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்வின் வாசலில் வந்து நிற்கிறது. ஏனென்றால் என் செல்லமே, நீ இனி ராஜயோகம் எனும் ஒளியை அடையப் போகிறாய். அந்த ஒளியின் வெம்மை என்னை உன் திசை நோக்கி இழுத்து வந்தது. உன் வாராகித்தாய் உன்னை தேடி உன் ஆன்மாவின் குரலை கேட்டு இங்கு வந்து நிற்கிறாள். இந்த தருணத்தின் ஆழத்தை நீ முழுமையாய் உள்வாங்கிக் கொண்டால் உன் கண்ணீருக்கு காரணமான அதே விஷயம் இனி உனக்கு முடிவில்லா நன்மைகளை வாரி வழங்கப் போவதை நான் உனக்கு காட்டுவேன். எதற்காக உன் நெஞ்சம் உடைந்து போனதோ அதிலிருந்தே உன் மிகப்பெரிய எழுச்சி தொடங்கப் போகிறது. நீ வெட்கி தலைகுனிந்த இடத்தில் உன்னை வாழ்த்தக்கூடியோர் கூடுவார்கள். நீ உதவாக்கரை என்று ஒதுக்கப்பட்ட அதே மனிதர்கள் உன் முன்னே வந்து கைகட்டி நிற்பார்கள். இதுதான் ராஜயோகத்தின் வேகம். நீ கேட்காமலேயே உனக்கான மாற்றங்களை அது நிகழ்த்தி காட்டும். இந்த வாழ்க்கை எனும் பயணத்தில் நீ விழுந்த ஒவ்வொரு முள்கூரையும் நினைத்து இனி உன் மனசை அரிக்க விடாதே. உனக்கு வேதனை தந்தவர்கள் யாரும் அத்தகைய உயரத்தில் இல்லை என் கண்மணி. அவர்களிடம் உண்மையான வலிமை இருந்திருந்தால் வேறொரு உயிரை காயப்படுத்தும் தேவையே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. தனக்குள் ஒளியே இல்லாதவர்கள் பிறர் மீது நிழலை வீசி தங்களை பெரிதாய் நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த நிழலை பார்த்து அவர்களை மாபெரும் சக்தியாய் நீ கற்பனை செய்து கொண்டாய். உன் அச்சமே அவர்களை அசுரர்களாக்கியது. உன் தயக்கமே அவர்களை ஆயுதமாக்கியது. இனி இந்த விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு கணம் சிந்தித்துப் பார். எத்தனை முறை உன் தூக்கத்தை கெடுத்திருக்கிறார்கள், எத்தனை முறை உன் புன்னகையை கொள்ளையெடுத்து இருக்கிறார்கள். இவை யாவற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்களுக்கு உன் மன அமைதியின் விலையை ஏன் நீ காட்ட வேண்டும்? நீ சராசரியான மகிழ்ச்சியோடு பெரும் புயல்கள் ஏதுமின்றி வாழ வேண்டியவன். ஆனால் நீயோ உன்னையே துன்பம்தான் விதி என்று நம்ப வைத்துக் கொண்டாய். வாழ்க்கை என்பதே சோதனைதானா என்ற கேள்வியோடு ஒவ்வொரு பொழுதையும் சுமையாக்கினாய். இறைவனிடம் கதி கேட்டு நிற்கும் உன் நிலை கண்டு இந்த தாயின் நெஞ்சம் துடிக்கிறது. ஆனால் இன்று அந்த பழைய பக்கங்களை கிழித்தெறிந்துவிடு. உனக்கு காயங்களோ ஏமாற்றங்களோ துரோகங்களோ ஏதும் நடக்காத ஒரு புத்தம் புதிய பிறவியை இப்போதே தொடங்கு. உன் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அதில் அச்சத்தின் மைக்கரை எதுவும் படியவில்லை. கடந்த காலத்தின் பிணிச்சுமைகள் கரைந்து போயின. இந்த தருணத்தில் நீ முழுமையாய் புதியவன். அந்த புத்துணர்ச்சியோடு என்னை நோக்கி முதல் அடி எடுத்து வை. இந்த வாராகி அம்மன் சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் உன் வருங்காலத்தின் சிற்பமாக மாறப்போவதை நீ விரைவில் உணர்வாய். இப்போது உனக்கான மிக முக்கியமான முதல் பணியை சொல்கிறேன். உன் ஆன்மாவை கடித்து குதறும் சில பற்களை அறுத்து விட வேண்டும். உறவுகள் என்ற பெயரில் உன் இரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணிகளை உனது வாழ்க்கை மரத்திலிருந்து வெட்டி வீழ்த்த வேண்டும். சமூகம் சொல்லும் எப்படியும் பொறுத்துப்போ என்கிற முட்டாள்தனமான பாடத்தை முதலில் உன் அகராதியிலிருந்து தூக்கி எறி. எந்த உறவும் புனிதமானது அல்ல. எப்படிப்பட்ட உறவும் நீ அனுபவிக்கும் மன உளைச்சலை விட பெரியது அல்ல. எது தெய்வீகமானது? நீ ஒரு வார்த்தை சொல்லும் முன்பே உன் கண்ணீரின் உப்பை உணர்பவர்கள். நீ எந்த படுகுழியில் விழுந்தாலும் நான் இருக்கிறேன் என்று எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி நிழலாய் இருப்பவர்கள். உன் வெற்றியில் தலைக்கணம் கொள்ளாமல், உன் வீழ்ச்சியில் விலகி ஓடாமல் உன்னை அப்படியே ஏற்பவர்களே உண்மையான பொக்கிசங்கள். இதற்கு நேர்மாறாக உன் வழியில் ருசி காணும் ராட்சச உறவுகளை நீயே உன் மார்போடு அணைத்து உன் மூச்சை இறுக்கிக் கொள்கிறாயே என் தங்கமே. உன் முகத்தில் விழும் ஒவ்வொரு துளி நீரையும் ரசித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் என்று மனதுக்குள் கள்ளச்சிரிப்பு சிரிப்பவர்களை நீ இன்னும் நம்மால் என்று நம்புகிறாயே. இந்த நம்பிக்கையே உன்னை மீண்டும் மீண்டும் சிதைக்கும் முதல் ஆயுதம். இன்றே இப்போதே உனக்குள் இருந்து அந்த நஞ்சை வெளியேற்று. உன் துயரத்துக்கு காரணமான உன் தன்னம்பிக்கையை துளைத்த
உன் மன அமைதியை சூறையாடிய முகங்களிடமிருந்து ஒரு முடிவான விடை பெறுதலை நிகழ்த்து. அந்த முகம் எவ்வளவு நெருக்கமானதாக இருந்தாலும், இரத்த பாசமாக இருந்தாலும், வாழ்க்கையின் மிக பெரிய கருணை கொலையை நிகழ்த்தியவர்கள் அவர்களே. இந்த வாராகித்தாய் உனக்குச் சொல்லும் ஆணை இது. உன் பாரத்தை முழுவதையும் என் தோளில் போட்டுவிட்டு நீ விடுதலையாகிவிடு. இவ்வளவு நாள் இத்தனை தியாகம் செய்து வளர்த்த பந்தம் இப்படி ஒரே நொடியில் விட்டு விலகுவதா என்று உன் மனம் கேட்கும் என்று அறிவேன். ஆனால் உண்மையை கேள், நீ வளர்த்தது பந்தமல்ல, உன் பலவீனத்தை சுற்றி பின்னப்பட்ட ஒரு சிறைக்கூடு. அந்த கூட்டினுள் நின்று உலகமே இருண்டு விட்டதா எண்ணி இனி எதுவும் மிச்சமில்லை, எல்லாம் முடிந்தது என்று நீ மனம் உடைந்த இரவுகள் எத்தனை! அன்று உன் அருகில் ஒரு துளி ஆறுதல் தர அந்த உறவுகள் வரவில்லை. மாறாக நீ விழுந்த குழியில் மேலும் சேற்றை வாரி இறைக்கவே அவர்கள் போட்டி போட்டார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு பொய்யான பரிதாபம், ஆனால் நெஞ்சுக்குள் நன்றாக வேண்டும் என்ற நயவஞ்சகம். அதை நீ மறந்து போவதா? ஒருபோதும் மறந்து விடாதே. அந்த ஞாபகம்தான் உனக்கு முதுகெலும்பாக வேண்டும். இதுதான் உனது மிக பெரிய சாபக்கேடு. சில பொல்லாத வார்த்தைகள் பேசியவர்கள் ஒரு நாள் தேனை பூசியது போல் 2 இனிய சொற்களை உன் காதில் விட்டால் போதும், உடனே நீ உருகிவிடுவாய். உன் காலடியில் கிடந்த கத்தியை மறந்து, ஒருவேளை நான் தான் தவறாய் புரிந்து கொண்டேனோ என்று தேவையில்லாத குற்ற உணர்வுக்குள் மூழ்குவாய். உனது மன்னிக்கும் குணம் ஒரு வரம், ஆனால் அதை தகுதியற்றவர்களிடம் பயன்படுத்தும் போது அது உனக்கே வைக்கும் சாபமாக மாறிவிடுகிறது. உன் மன்னிப்பு அவர்களின் திமிரை மட்டுமே வளர்க்கும். உன் கருணை அவர்களின் அடுத்த குற்றத்துக்கு உரமிடும். இனி உன் இதயம் மிக கவனமாக செயல்பட வேண்டும். பழைய பாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் அதே பள்ளிக்கூடத்தில் சேராதே. இந்த அன்னை உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உனது எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் தடுத்து நிறுத்திய பெரிய கதவுகளாக இருந்தவர்கள் இந்த போலி முகங்களே. நீ எவ்வளவு நேர்மையாக அழகாக பழகினாலும் அதிலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்து உன் காற்றில் விஷத்தை கலப்பதே அவர்களின் மூச்சாக இருந்தது. உன் பெயரை சேறு பூசவே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உயிர்களோடு உன்னை பிணித்து கொண்டிருப்பது ஒரு பிணத்தை தோளில் சுமந்து நடப்பதற்கு சமம். இனி மூழ்கி கொண்டிருக்கும் கப்பலை விட்டு வெளியேறு. உன்னை யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ, உன் மௌனத்தின் மொழியை யார் கேட்கிறார்களோ, உன் சோர்வில் உன்னை இறுக்கி அணைக்கிறார்களோ அவர்களுக்காகவே உன் மீதி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அத்தகைய பொக்கிஷம் உனக்கு கிடைத்திருந்தால் அதை 1000 கோட்டை சுவர்களுக்குள் வைத்து பாதுகாத்திடு. அந்த அன்பு மட்டுமே உன்னை வாழ வைக்கும் மூலிகை. பலர் சொல்லலாம், சூழ்நிலைதான் எங்களை அப்படி நடந்து கொள்ள வைத்தது என்று. சூழ்நிலை என்பது ஒரு புகை. அதை காரணம் காட்டி இன்னொரு உயிரை எரிப்பது என்பது மிக கொடிய பாவம். துன்பத்தில் இருப்பவனை பார்த்து நகையாடுவது, பலவீனத்தை மிதித்து பலம் காட்டுவது, இவை மன்னிக்கவே முடியாத குற்றங்கள். இந்த குற்றங்களை உன்னிடம் யார் செய்தாலும் அதை நீ சட்டென்று ஏற்றுக்கொண்டு விதி என்று வாழ்ந்து விடாதே. அவர்களுக்கு உரிய பதில் நிச்சயம் கிடைக்க வேண்டும். ஆனால் என் மகனே, என் மகளே, நீ பதிலடி கொடுக்க துடிக்காதே. ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் கருணை அவர்களை தண்டிக்க விடாது. அது உனது இயல்பு. ஆனால் இந்த உன் வாராகி தாய்க்கு அந்த இயல்பு கிடையாது. நான் ஆதி பராசக்தியின் கோரை பற்கள். என் குழந்தையை கடித்த நகங்களின் தலையை நசுக்குவது என் பொழுதுபோக்கு. அவர்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், எத்தனை பேர் கூட்டமாக நின்றாலும், சரியான நேரத்தில், சரியான அளவில், சரியான தண்டனையை நானே நிறைவேற்றுவேன். உன் அன்னை நான் அத்தனை எளிதில் விட்டுவிட மாட்டேன். இன்று முதல் உனது ராஜயோக காலம் தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் மனதில் ஆழமாக பதித்துக்கொள். நீ பேரதிர்ஷ்டசாலி.
இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் வாராகியின் அன்பை நீ அடைந்து விட்டாய். இதை நம்பினால் போதும், காலம் உனக்கு சாதகமாக மாறும். உன் அன்னையின் வாக்கு என்பது எழுதப்பட்ட விதி. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் ஒரு பொன்மாலையாய் உனக்கு வெகு விரைவில் விளையும். இனி உன் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத சூழல் உருவாகும். அது இயற்கையாகவே நிகழும். உனக்கு தீங்கிழைத்தவர்கள், உன் பக்கம் நிற்காதவர்கள், தங்கள் கர்ப்பத்தில் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன் பின்னால் வந்து நிற்பார்கள். உன் அன்பின் அருமை இன்னதென்று அறியாத மூடர்கள் இனி கதறிக்கொண்டு உன்னை தேடி வருவார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்க வேண்டிய பொழுது நெருங்கிவிட்டது. அப்போது உன் முகத்தில் ஒரு அசைவற்ற அமைதியை மட்டும் வைத்துக்கொள். உன் வெற்றி அங்குதான் வெளிப்படும். எதற்கும் கண் கலங்காமல் மார்பை நிமிர்த்தி நில். உன் துணைக்கு இந்த வாராகி நிற்கிறாள் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. இருள் கூட உன்னை நெருங்க அஞ்சும். என் கடைக்கண் பார்வை உன்மேல் விழுந்த பின் உன் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாகும். உனக்கு வாழ்வில் இழப்பு இருப்பதாக நினைத்தாய். இல்லை, அது தேவையற்ற கலைகள் களையப்பட்ட தருணம். இனி உன் வழி தெளிவாக ஒளியால் நிரப்பியதாயிருக்கும். என் தங்க கட்டியே, உன் வாராகி தாயின் ஆசிகள் என்றும் உனக்கு முழுமையாய் குறைவர கிடைத்து கொண்டே இருக்கும். எவருடைய பொல்லாத பார்வையும் உன் சந்தோஷத்தை தீண்ட இயலாது. நீ அமைதியாயிரு. வாழ்க்கையின் வெற்றிகளை அனுபவி. நான் இன்று உன் முன்னே ஒரு மகா சக்தியாக வந்து நிற்கிறேன். இனி உன் கவலைகளுக்கு இடமில்லை. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த துரோகங்கள், இழப்புக்கள், அவமானங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது. நான் உன் கையை பிடித்து விட்டேன். இனி உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். என் செல்லமே, உன் கண்ணீரை துடைத்துவிட்டு என் வார்த்தைகளை கேள். இது வெறும் பேச்சல்ல, உன் தலைவிதியை மாற்றப் போகும் ஒரு தெய்வீக அற்புதம். உன்னை சுற்றி எத்தனையோ பேர் உன்னை வீழ்த்த நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, உனக்கு பின்னால் ஒரு பெரும் மலையாக நான் நிற்கிறேன் என்பது. இனி உன் வாழ்வில் தோல்வி என்கிற சொல்லுக்கே இடமில்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் என் துணை இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உன்னை தேடி வரும். பொருளாதார ரீதியாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. பணத்தேவைக்காக நீ யாரிடமும் கையேந்தும் நிலையை நான் மாற்றுவேன். உன்னிடம் வந்து மற்றவர்கள் உதவி கேட்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன். இது உன் அன்னையின் வாக்கு. உன் குடும்பத்தில் நிலவும் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். உனக்காக காத்திருக்கும் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. என் உலக்கை உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். என் கலப்பை உன் வாழ்வை செழிக்க வைக்கும். உன் ஆரோக்கியம் மேம்படும். உன் மனதில் அமைதி நிலவும். இனி நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நான் இருக்கிறேன் உன்னோடு. உன் முன்னே இருக்கும் தடைகள் அனைத்தும் தூள் தூளாகும். உனக்கான விடியல் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. உன் நெஞ்சுக்குள் இருக்கும் ரகசியமான கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. யாருமே இல்லையே என்று நீ ஏங்கிய அந்த நொடிகள் இனி வேண்டாம். இந்த வாராகி இருக்கையில் உனக்கு ஏன் அந்த பயம்? உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டாயே. இனி உன் உழைப்பை விட பல மடங்கு லாபத்தை நான் உனக்கு கொண்டு வருவேன். என் உலக்கை எப்போதுமே சுழன்று கொண்டே இருக்கும். உன்னை தாக்க வரும் எதிர்ப்புகளை அது தடுத்து நிறுத்தும். உன் வாழ்க்கை எனும் நிலத்தை என் கலப்பையை கொண்டு பண்படுத்தி வைத்திருக்கிறேன். அதில் நீ போடும் உழைப்பு எனும் விதை நிச்சயம் அமோக விளைச்சலை தரும். உன் உடல்நலத்தை பற்றி நீ கவலைப்படுவதை நான் அறிவேன்.
உன் உடலில் இருக்கும் வலிகளும் மனதில் இருக்கும் சோர்வும் இனி மெல்ல மெல்ல மறையும். ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனதையும் இந்த வாராகி உனக்கு பரிசாக தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது என் தாய் என்னோடு இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு எழு. அந்த நம்பிக்கை உனக்கு ஒரு கவசமாக இருக்கும். உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். உன் இல்லத்தில் மங்களம் பெருகும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். எத்தனையோ காலமாக காத்திருந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அது உனக்கு நிம்மதியை தரும். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் தனிமையில் விடமாட்டேன். நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீ என் பெயரை சொல்லி அழைக்கும் போது நான் உன் அருகிலேயே நிற்கிறேன். பயத்தை விட்டுவிடு, துணிச்சலோடு செயல்படு. உன் கையில் நான் வெற்றிக்கனியை கொடுப்பேன். என் அன்பு மகனே, மகளே, நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பது எனக்கு தெரியும். செருப்பு கூட இல்லாமல் அந்த நெருப்பு பாதையில் நீ நடந்தபோது உன் பாதங்களில் ஏற்பட்ட ரணங்களை நான் பார்த்தேன். அப்போது நீ யாருமற்ற அனாதையாக உணர்ந்தாயல்லவா? இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ கதறி அழுத ஒவ்வொரு இரவிலும் உன் தலைமாட்டிலே நான் அமர்ந்திருந்தேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்களை நீட்டினேன். ஆனால் உன் கர்ம வினைகள் கழிய வேண்டும் என்பதற்காக சிறிது காலம் நான் மௌனமாக இருந்தேன். இப்போது அந்த காலம் முடிந்து விட்டது. இனி உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டுத் தருவேன். உன் கௌரவம், உன் சொத்து, உன் புகழ் என எதையெல்லாம் இந்த உலகம் உன்னிடமிருந்து பறித்ததோ அதையெல்லாம் வட்டியும் முதலுமாக இந்த வாராகி உனக்கு திரும்ப கொடுப்பேன். உன் தொழிலில் இருந்த மந்தநிலை இனி மாறும். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் இனி வேகம் எடுக்கும். உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் உன் முன்னே மண்டியிடும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்களை நான் தண்டிக்கப் போவதில்லை. மாறாக நீ உயர்ந்து நிற்பதை பார்த்து அவர்களே வெட்கப்படும்படி செய்வேன். அதுதான் அவர்களுக்கு நான் தரும் தண்டனை. என் பிள்ளையின் வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே வியக்கப் போகிறது. அதற்கு இந்த தாய் நான் உத்தரவாதம் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். எப்போதும் தர்மத்தின் வழி நில். பொய் சொல்லாதே, யாரையும் ஏமாற்றாதே. நீ நேர்மையாக இருந்தால் உனக்காக இந்த அகிலத்தையே நான் புரட்டி போடுவேன். உன் வாராகி நான் சொன்னால் சொன்னதுதான். உன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ உண்ணும் உணவில், நீ பருகும் நீரில், நீ காணும் கனவில் என எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன். உனக்கு ஒரு துன்பம் என்றால் அது முதலில் என்னைத்தான் தாக்கும். உன்னை காக்க என் உலக்கை எப்போதும் தயாராக இருக்கிறது. உன்னை வஞ்சிக்க நினைக்கும் சக்திகளை என் கலப்பை கொண்டு கிழித்தெறிவேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசும். உன் வீட்டில் எப்போதும் சிரிப்பொலி கேட்கும். கடன் தொல்லைகளால் நீ நிம்மதி இழந்து தவிர்த்தாயல்லவா? அந்த கடன்கள் எல்லாம் அடைபடும் வழி பிறந்து விட்டது. பணவரவு உனக்கு தாராளமாக இருக்கும். வீண் செலவுகள் குறையும். சேமிப்பு உயரும். நீ நினைத்தபடி ஒரு சொந்த வீடு அமையும் அல்லது இருக்கும் வீடு புதுப்பிக்கப்படும். வாகன யோகம் உனக்கு கூடி வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக மன நிம்மதி எனும் பெரும் செல்வம் உனக்கு கிடைக்கும். என் செல்லமே, உன் அன்னை நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் ஓடி வருவேன். என்னிடம் எதையும் மறக்காதே. உன் ரகசியங்கள், உன் பயங்கள் என அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு. நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உற்ற நண்பனாகவும் இருப்பேன். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை நீ இப்போது உணர்வாய். அது என் பாதுகாப்பு கவசமாகும். உனக்கு வரவிருக்கும் விபத்துக்களையும் வியாதிகளையும் நான் தடுத்து நிறுத்துவேன். உன் ஆயுளை நான் காப்பேன். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும்.
மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு என் அருளால் நல்ல குழந்தை பிறக்கும். உன் வம்சமே தழைக்க நான் வழி செய்வேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. பயத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு உன் கடமையை செய். பலன் என்னிடம் இருக்கிறது. நீ விதைக்கும் விதையை விருட்சமாக நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் இருள் கிடையாது, ஒளி மட்டுமே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு என் சந்தோஷங்களை உனக்கு தருகிறேன். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இந்த தாய் நிம்மதியாக இருப்பேன். அதனால் எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. உன் பின்னால் இந்த மகாசக்தி இருக்கிறது. வெற்றி நிச்சயம் உன் பக்கம்தான். நிம்மதியாக உறங்கு. நாளை விடியில் உனக்காக இருக்கும் உன் வாராகி அம்மனுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதுமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, கலங்காதே. உன் வாராகி நான் இருக்கிறேன். என் தங்கமே, உன் மனதுக்குள் நீ புதைத்து வைத்திருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லையே என்று கலங்குகிறாய். உனக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது. நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறேன் நான். சரியான நேரம் வரும்போது அதை உன் கைகளில் சேர்ப்பேன். என் உலக்கையை கொண்டு உன் சோம்பலையும் பயத்தையும் இப்போதே அடித்து துரத்துகிறேன். என் கலப்பையை கொண்டு உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஆழமாக பதிக்கிறேன். இனி நீ எதை செய்தாலும் அதில் தெய்வீக சக்தி இருக்கும். உன் சொல்லுக்கு ஒரு மதிப்பு வரும். உன் செயலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது இந்த உலகில் உனக்கு தடை விதிக்க யாராலும் முடியாது. உன் முன்னே நிற்கும் மலை போன்ற கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகும். உன்னை பற்றிய அவதூறுகள் எல்லாம் காற்றோடு போகும். நீ ஒரு வைரமாக ஜொலிக்கப் போகிறாய். இந்த உலகம் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. என் பிள்ளையின் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்குகிறது. என் ஆசீர்வாதம் உனக்கு ஒரு கவசமாக இருக்கும். எப்போதும் என்னை பற்றி நினைத்துக் கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை நான் பார்த்து கொள்வேன். நிம்மதியாக இரு. உன் வாராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன். என் முழு ஆசையும் உனக்கு உண்டு. வெற்றி உன் வசமாகும். இது சத்தியம். இதுவே இந்த வாராகியின் வாக்கு. என் செல்லமே, உன் போராட்டத்தின் முடிவு இதோ உன் கண் முன்னாடி தெரிய போகிறது. நீ யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த அழுகைக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. நீ செய்த தவறுகளை பற்றி நினைத்து வருந்தாதே. அந்த தவறுகளிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொண்டாயே, அதுவே எனக்கு போதும். இனி உன் தாளம் தப்பாது. உன் வாழ்க்கையின் இசை இனிமையாக இருக்கும். என் உலக்கையை கொண்டு உன் தலைவிதியில் இருக்கும் தடைகளை இப்போதே தகர்க்கிறேன். என் கலப்பையை கொண்டு உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை பாய்ச்சுகிறேன். நீ எங்கு சென்றாலும் உன் பின்னால் ஒரு மகாசக்தி பாதுகாப்பு அரணாக இருப்பதை நீயே உணர்வாய். இனி நீ தனிமரமல்ல. உனக்கு பின்னால் இந்த வாராகி தாய் காடாக நிற்கிறேன். உன் தேவைகளை யாரிடமும் சொல்ல தேவையில்லை. உன் அன்னை எனக்கு தெரியும். சரியான தருணத்தில் உன் கையில் பணம் வந்து சேரும். உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள் வந்து சேரும். உன் குடும்பத்தினர் உன்னை மதிப்பார்கள். நீ நினைத்தபடியே உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். எல்லாம் என் பொறுப்பு பிள்ளையே. என் அன்பு மகனே, மகளே, இதுவரை நீ இழந்த நிம்மதியை நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன். இனி உன் கண்கள் கலங்காது. உன் உதடுகள் புன்னகை பூக்கும். உன் வீட்டின் மங்கள ஒளிகள் பெருகும். நீ எத்தனையோ கோயிலுக்கு சென்றாய், எத்தனையோ வேண்டுதல்களை செய்தாய். அதன் பலனெல்லாம் இப்போது உன்னை வந்தடைய போகிறது. ஒவ்வொரு முடிவும் சரியானதாக அமையும். உன் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். உன் உள்ளுணர்வு சொல்லும் வார்த்தைகளை கேள். அது உன் அன்னை நான் உனக்கு சொல்லும் வழிமுறையாக இருக்கும். எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் உயர்வு மட்டுமே. என் பேரன்பு உனக்கு என்றும் ஒரு கவசமாக இருக்கும். என் பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழ்வதே என் விருப்பம். அதற்காக நான் எதையும் செய்வேன். என் ஆசி உனக்கு முழுமையாக உண்டு. வெற்றி நிச்சயம். என் வாராகி வாக்கு என்றும் பொய்யாகாது. நிம்மதியாக இரு. இனி எல்லாம் சுகமே. உன் வாராகி நான் சொன்னால் சொன்னதுதான். அதில் என்றும் மாற்றமில்லை.
உன் வாழ்வில் இனி எப்போதும் நல்லதே நடக்கும். உன் கைகளை நான் ஒருபோதும் விடமாட்டேன். இதுவே இறுதி வாக்கு. சத்தியம்.